வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது அபினாஷ் தமிழ் கேமிங். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா கிராணி. ஸோ கிராணியில் ஓல்டு வெர்ஷன் தான் பார்க்க போகிறோம். ஏன்டா ஓல்டு வெர்ஷன்லாண்டு ஏமாத்துறேன்னு கேட்டிங்கன்னா, ஸோ கிராணி ஃப்ரீஸ் ஆச்சு பாருங்கள். சொட்ட மாட்டேய பாட்டாச்சு. ஓகே, ஓல்டு வெர்ஷனில் பார்த்தீங்கன்னா கிராணியோட கட்டை ரொம்ப நீட்டாக இருக்குங்க. அதுக்கப்புறம் நம்மளால் ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. வீடு ரொம்ப பெருசுங்க. ஸோ இது ஒரு சேலஞ்சாக எடுத்துக்கு வீடியோவாக ஸ்பெஷலாக செய்ய போகிறோம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். பண்ணிங்க தான் கூட்டமாக வரும், சிங்கலாக தான் வரும். ஓகேங்க, ஸோ வீடியோக்குள்ளே வந்தாச்சு. வீடு ரொம்ப பெருசாக இருக்குன்னு சொல்ல வரல, சின்னதாக இருக்குங்க. வீடு சின்னதாக இருக்கும். ஸோ நம்மளால் ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. ஸோ இந்த கேமும் ரொம்ப கஷ்டம். ஆனால் ஜாமான்லாம் ஈஸியாக கிடச்சிருங்க. சரி, இங்கே ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். ஏன்னா இங்கே மேபி மாஸ்டருக்கு இங்கே கொடுக்க வாய்ப்பு இருக்குங்க. ஓகே, சரி, இங்கே இருக்குது. ஓகேங்க, சேஃப் கீ போட்டு டும்கிட்டக்கு. ஓகேங்க, இப்போ நேராக கீழே போ. ஓகேங்க, இந்த சொட்டைக்கிளி வேறு காணும். ஓகேங்க, கட்டிங் பிளேயர் இங்கே தான் இருக்குது. நோட் பண்ணிப்போம். கட்டிங் பிளேயரு இங்கே தான் இருக்கும். ஐயோ கிராணி எங்கே இந்த சொட்டை மண்டை வேறு பின்னாடிலேருந்து வந்துட்டு அடிக்க பார்க்குது. திருட்டு கிளவி, சரியான திருட்டு மைண்டு. ஓகேங்க, இப்போ ஐயோ ஏங்க நான் சொன்னலைங்க, அதோட கட்டை நீளங்க. நம்ம மேலே போயிட்டுக்கோ, அது கீழே இருக்கு. ஆனால் அது நம்மள அடிக்குது. என்னங்க கொடுமை இது. சரி, ஓகே, டே 2க்கு வந்தாச்சு எப்படியோ. ஓகே, டே 2. ஓகே, ஆமாம்ல, இது வேறு ஓல்டு வெர்ஷன் ஆச்சுல. கது லாக் இங்கே டே 2க்கு மட்டும்தான் ஒரு லாக்காக இருக்கும். சரி, சட்டை போடுகிறேன், நீங்கள் வர வச்சுருவோம். டே 3ல் ஓகே, டே 2 மட்டும்தான் லாக்டாக இருக்கும். ஓகே, இந்த சொட்டை வேறு தொலைய மாட்டேங்குது. ஓகே, வந்துருச்சு. வேகமாக வந்துட்டு போ, நான் அடுத்த வேலை பார்க்கணும்ல. ஓகேங்க, சீக்கிரம் போ கிராணி. கிளவி சீக்கிரம் போடி. ஓகேங்க, போயிருச்சு. ஆனால் அது முழுசாக கீழே போயிருக்குமான்னு தெரியல. திடீர்னு மேலே தொடச்சிக்கிட்டு வந்துருச்சுன்னா என்னங்க செய்யுது. சரி, ஓகே, கொஞ்ச நேரம் பொறுத்திருந்து பார்ப்போம். ஓகே, இப்போ ஐயோ சொட்டை கேள்வி வந்துருச்சு. ஐயோ டக்கு ஓஜோ, என்னங்க இது. அப்புறம் பார்த்துருக்கவங்களா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணி லைக் அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஸோ எனக்கும் மோட்டிவேஷன் ஆகும். அடுத்து என்ன வீடியோ போடணுன்னு சொல்லுங்கள். ஐயோ திருட்டு கிளவி ட்ராப் வச்சுட்டு போயிருக்குங்க. ஐயோ மறுபடியும் செத்துட்டோங்க என்னை கிளவிக்கிட்ட. அப்புறம் அங்கங்கே வீடியோ ஒரு மாதிரி கட் ஆகி அப்புறம் அந்த வாய்ஸ்லாம் கொஞ்சம் ஓடி இருக்கும். கிராணி எப்பயோ வந்துருக்கும், ஆனால் நான் எப்பயோ பேசிட்டு இருப்பேன். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. வீடியோனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து வர வீடியோலாம் எல்லாமே அப்கிரேட் ஆயிரும். ஓகேயா? ஸோ அடுத்து நான் ஒரு மைக் வாங்கினோம். இப்போதைக்கு என்கிட்ட மைக் இல்லை. ஸோ கட்டிங் பிளேயராக கிடச்சிருக்கு. ஓகே, மைக் இல்லைங்க, மைக் வாங்கணும். மைக் வாங்கிட்டேன்னா என்னோடய வாய்ஸும் கிளியராக விளங்கும். அப்புறம் சில அப்ரேச்சிங்லாம் பண்ண வேண்டியதுக்கு ரெக்கார்ட் பண்ணுறது இதெல்லாம் அப்டேட் பண்ணுங்க. ஸோ கூடி சீக்கிரம் அப்டேட் ஆயிடும். ஓகேயா? ஸோ இடையில என்ன கட் பண்ணுறது, அப்புறம் இந்த சில நடுவில் சில கேப் வாய்ஸ்லாம் ஓடி போகிறது. ஸோ கிராணி எப்பயும் இருக்கும், நான் எப்பயும் அதுக்கான ரியாக்ஷன் கொடுக்குறேன். அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்கிரேட் ஆயிருங்க. ஸோ
சொட்டை கிளவி வேறு சும்மா சும்மா பார்த்துக்கிட்டே இருக்கு. கிட்டத்தட்ட வந்துட்டோங்க. ஹேமர் எடுத்து உடச்சிக்கிது. இன்னும் அந்த பேட்லாக் கீயோ அப்புறம் மாஸ்டர் கீயோ அந்த தேவைப்படுது. ஸோ எங்கே போய் தேர்ல இது வேறு 1 வே ஆச்சு. இந்த கிளவி வேறு சத்தத்தை கேட்டு வருமானு தெரில. ஏன்னா அந்த ஒரு பாதை மாதிரி சந்து மாதிரி இருக்கும். அதுவும் இல்லை. ஐயோ போச்சுங்க, போச்சு. டே 5 த லாஸ்ட் டே. அதுதான் கடைசி நாள். பெட்லாக் கீ மேலே இருக்குது. மாஸ்டர் கீ எங்கே இருக்குது? ஆனால் அந்த பெட்லாக் கீ எடுக்க போனாலே மேலே சரியா எங்கேயாவது இந்த சொட்டை கிளவியை டிஷ்ஷை திருப்பி விட்டு தான் மேலே போகணும் போல இருக்குங்க. ஓகே, எங்கே கிளவி? ஐயோ வந்துருச்சு. ஐயோ இதை ஃப்ரீஸ் பண்ணிடுவோம். ஓகே, டக்குன்னு ஃப்ரீஸ் பண்ணுறேன். என்னங்க இப்படியே மாற்றி விட்டாங்க. சும்மா தான் வந்தேன் ஏதோ பயந்துக்கிட்டு, அதுக்கெல்லாம் ஃப்ரீஸ் பண்ணிங்களேடா. இப்போ நான் நிஜமாகவே ஃப்ரீஸ் பண்ணணும்னு செய்கிறேன். இப்போலாம் வராதா? சரி, என்னது சேஃப் கீ போட்டு லாக்கு. ஐயா என்னடாச்சு? ஒருவேளை நம்மளை மட்டன் கறி யாக்கி சாப்பிட்ருச்சோ? சரி, ஓகே, அடுத்த கேமுக்கு போயிட்டோம். ஸோ இந்த கேமில் ATG பேக் டு த ஃபார்ம், அதாவது அவினாஷ் தமிழ் கேம் மறுபடியும் வந்துட்டாரு. திரும்ப வந்துட்டேன்னு சொல்லு. ATGடா. ஓகே, சரி, இப்போ டைலாக்லாம் விட்டு டக்குன்னு இந்த வீட்டை விட்டு வெளியாகணும். ஸோ இந்த வீட்டை விட்டு எப்படியாவது ஐயோ ஏங்க சாரிங்க, ஒரு சின்ன கட்டு. ஏன்னா இடையில அந்த வாய்ஸ் ரீகால் பண்ண போட அந்த பேக் ஸ்க்ரீன் இது தெரிஞ்சு. ஸோ லைட்டாக வீடியோவில் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் டக்குன்னு வீடியோ போஸ்ட் பண்ணிட்டேன். சில வீடியோலாம் கட் ஆகிருக்கும். திடீர்னு ஒரே ஒரு வாட்டி தான் கட் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் மோட்டிவேஷன் கொடுக்குறா நான் மைக் வாங்கி ஸோ நம்ம சேனலை அப்கிரேட் பண்ண முடியும். நீங்கள் கொடுக்குற மோட்டிவேஷனில் தாங்க இருக்குது. இந்த கேள்விக்கிட்ட வேறு அடி வாங்கிக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது. நீங்கள் ஒன்று கவனிச்சிங்களா? இப்போ கூட சேஃப்கி நம்ம இருந்த ரூம்லேருந்து எடுத்தேன். ஸோ ஒரு சின்ன வீடியோ. ஸோ இங்கேருந்து கூட ஜாமான் கிடைக்கும். ஓகே, நேராக சேஃப்கி எடுத்துகிட்டு போக வேண்டியதான்னு நினைக்கிறேன். சரி, இந்த கேனியை கூப்பிடுவோம். ஏன்னா என்ன பிரச்சனைனா இந்த டே 2 ஆனால் டோர் லாக் ஆகிக்குது. சரி, கிராணி சீக்கிரம் வா கிராணி. கிளவி சீக்கிரம் வந்து தொலை. அட கடவுளே, இந்த கிளவி வர ரொம்ப லேட் ஆகுது. சரி, சீக்கிரம் வா. ஓகே, சீக்கிரம் பார்த்துட்டு போயேன். வரும்போது மட்டும் சீக்கிரமாக வர, ஆனால் போகும்போது மட்டும் அவ்வளோ ஸ்லோ. சரி, நேரம் போயிருக்காது, நம்ம கொஞ்சம் லேட்டாகி போவோம். ஏன்னா திடீர்னு மேலே வரோம். ஓகேங்க, அது கீழே போயிருக்கோன்னு நினைக்கிறேன். சரி, இப்போ போவோம். கிளவி வந்துட மாட்டல. ஓகே, சொட்டை கிளவி கீழே போகுதா இல்லை அந்த சைட்டு போகுதா? ஓகேங்க, சொட்டை கிளவி அந்த சைட்டாக போகுது. ஐயோ மறுபடியுமா? என்னங்க மறுபடியும் இதே இடத்துலடா சிக்கிறோம். போன வாட்டியும் இதே இடத்துல ட்ராப் மாட்டிடாங்க சிக்கணும். சரி, இப்போ மறுபடியும் போய் அந்த சேஃப்கி எடுக்கணுமா? எனக்கு நம்பிக்கையே போச்சு. நம்ம என்னமோ இந்த கேமில் ஜெயிக்கவே மாட்டோங்கிற ஒரு நிலைமைக்கு வந்த மாதிரிக்கு. ஐயோ, சேஃப்கி டக்குன்னு ஏறா. ஐயோ என்னங்க 2 வாட்டியாவது ட்ராப் மாட்டி தான் செத்தோம். இந்த வாட்டி என்னன்னா ட்ராப்பும் இல்லை, ஒன்றுமே இல்லை. அந்த கிளவி பாட்டுக்கு வந்துச்சு, அடிச்சு போனிச்சு. என்னடா கதை இது? வாய் ரொம்ப குளறுதுங்க. அதுவும் இல்லாமல் மைக் வேறு இல்லையா, கொஞ்சம் அந்த குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். சரி, நம்ம நேராக சேஃப்கி எடுக்க வேணாம்.
ஏன்னா திடீர்னு இந்த கிளவி வந்து அடிச்சிடும். இந்த கிளவி டிஷ்ஷை திருப்பி விட்டுட்டு ஓகேங்க மாஸ்டருக்கு இங்கே தான் இருக்குது. ஹேமர் வந்து அந்த டிவி கபோர்ட் கிட்ட இருக்குது பார்த்தீங்களா. என்னமோ ஐ ஸ்கேனர் மாதிரி டக்கு டக்குன்னு 3 ஜாமான் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ பேட்லாக்கி மட்டும் தான், அவ்வளோதான், எஸ்கேப் ஆயிடுவோம். ஓகேங்க இப்போ நேராக இங்கே ஒரு சட்டத்தை போடுவோம். கிராணி அந்த சைடு வரோன்னு நினைக்கிறேன். ஓ ஆமால, பேட்லாக்கி மட்டும் இல்லைங்க, கட்டிங் ப்ளையரோட, ஏன்னா வெட்டி ஒன்றும்ல ஒயரை. ஓகே ஸோ வீடியோ பார்க்கணும் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இந்த வாட்டி போராடி ஜெயிக்கணும்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இல்லை நியாயமே இல்லைங்க. இங்கே ஒருத்தவ உயிருக்கு போராடிக்கிறேன், நீ இல்லை விளையாண்டு ஜெயிக்கிற வரைக்கும் போராடி வீடியோ போனான். இந்த கேமில் வேறு ஜெயிப்பேனான்னு தெரில. நான் வேறு சவால் விட்டுருக்கேன். ஏன்னா ஜெயிப்போங்க, எனக்கு லைட்டாக நம்பிக்கை போன மாதிரி இருக்குது. சரி ஒரு ஷேருங்க, ஒரே ஒரு ஷேர் உங்கள் ஃப்ரெண்டுக்கு, ஒரே ஒரு ஃப்ரெண்ட் இல்லைனா ஒரு 2 ஃப்ரெண்டாங்க, ஒரு 2 ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணி விட்டு இது புதுசாக யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்காருடா, ஒரு லைக்கு ஒரு சப்ஸ்கிரைப் போட்டு விடுங்க. நானும் ஒரு சொல்லி விடுங்க. இப்படி இருந்தாங்க ஒரு யூடியூபர் வளர்ச்சியாகி வர முடியும். என்னங்க இது. ஓகேங்க இப்போ வந்து பாதி வேலைக்கிட்ட முடிஞ்ச மாதிரிடா. சுற்றியே நம்ம வந்து கிராணிக்கிட்ட தப்பிச்சோம். ஓகேங்க இப்போ வந்து இங்கே என்ன இருக்குது, என்ன ஐத்தாங்களோ இந்த 2 மீன் பிளான்ட்டினிலே திறந்து பாட்டால் தெரிந்தே விடும். ஐயோ லோக்கு, ஐயோ கிராணி, ஐயோ போச்சு இருந்த நம்பிக்கை. இப்போ வந்து 10% மட்டும்தான் நம்பிக்கை இருக்கு நான் ஜெயிப்பேனே. மற்ற 90% நான் ஜெயிக்க மாட்டேனோன்னு தோணுது. சரி நீங்கள் ஒரு லைக் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டா நான் உங்களுக்காகவே போராடி ஜெயிப்பேன் நண்பர்களே. ஸோ மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே போடா இதையேடா கேட்டிருக்கேன்னு சொன்னீங்கன்னா, இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட், இங்கே ஒருத்தவன் உயிருக்கு போராடிக்கிறேன். நீங்கள் கேம் போட்டதுக்கா நீங்கள் ஒரு லைக் ஒரு ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா என்ன அர்த்தம்? ஒரு யூடியூபருக்கு என்ன நன்மை கிடைக்கும்? சரிங்க ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இது நான் ஒரு சாப்பிட்ற மாதிரி. இப்போ மட்டும் நீங்கள் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிங்களா உங்கள் தலையில் இப்போ பள்ளி உச்சா போயிடும். ஓகே ஸோ பள்ளி உச்சா போடணுமா? ஸோ மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்க கட்டிங் ப்ளையர்ஸ் எடுத்து 2 சுவிட்சை வெட்டியாச்சு. இப்போ கிராணி டிஷ்ஷை திருப்பணும். ஓகே சொட்டை கிளவி அங்கே போச்சு. ஓகே இப்போ எல்லாமே முடிஞ்சுங்க. மாஸ்டர் கீ எடுத்துகிட்டு நேராக வெளியே போகிறோம். சுற்றிட்டு தான் போனோம் போலக்கு. ஏன்னா இந்த கிளவி வேறு இடையில வந்துச்சுன்னா அவ்வளோதான். பாருங்கள் சொல்லி ஒரு 3 செகண்ட் ஆயிருக்கும் போலக்கு, அதுக்குள்ளே சொன்ன மாதிரியே நடக்குது. சரி இந்த கிளவி சும்மா சுற்ற விடுது. ஏய் கிளவி பாய் டாட்டா, நான் போகிறேன். ஓகேங்க ஒரு வழியாக நம்ம கிராணியில் ஓல்டு வெர்ஷன் முடிச்சாச்சு. ஸோ அடுத்த வீடியோவில் என்ன கேம் வேணும்னு மறக்காமல் கமெண்டில் போடுங்க. ஸோ பாய் ஃப்ரம் ஏடிஜி. லாஸ்ட்டில் ஒரு ஸ்பெஷல். ஓகே காய்ஸ் ஸோ இதுதான் நம்மளோட வீடியோ. ஸோ மறக்காமல் வீடியோ பார்க்கணும்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ண மட்டும்தான் எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ இன்னும் நிறைய வீடியோஸ் செய்யணும்னு தோணும். ஸோ காமெண்டில் அடுத்தடுத்து என்ன வீடியோ போடணுன்னு சொல்லுங்கள். ஸோ கூடிய சீக்கிரம் மைக், ஸோ இந்த மாதிரி ஒரு யூடியூபருக்கு தேவையான பிராண்டர்ஸ் இது வாங்குகிறேன். ஸோ பிசி கேம் கேட்காதீங்க, பிசி இப்போதைக்கு என்கிட்ட இல்லை. பிசி கேம் கேட்காதீங்க, ஃபோன் கேமு நான் வந்து கன்ஃபார்ம் எல்லாருக்கும் என்னென்ன கேம் கேட்குறீங்களோ அது எல்லாத்தையும் போடுறேன். அடுத்து ஐஸ்கிரீம் சீரியஸ் தொடங்கலானுங்க. ஐஸ்கிரீம் சீரியஸ் நம்ம ஒரு பாட்டாக முடிக்கலான்னு இருக்கோம்.
ஸோ இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு நீங்கள் காமெண்டில் போடுங்க. பாய் ஃப்ரம் ஏடிஜி. பாய். இதுதான் ரியலான பாய். பாய்.